வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் பானிபூரி. வழக்கமாக ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய இந்த ஒரு ஸ்நாக்ஸை வீட்டில் செய்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ஹோம் மேட் பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். கொத்தமல்லி, புதினா, சில்லி, இஞ்சி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, டேட் சிரப், மைதா, ரவா, உப்பு, ஜீரகத்தூள், புளித்தண்ணி, லெமன் ஜூஸ், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பேக்கிங் சோடா. மைதா மாவு 1.5 கப், ரவா 1.5 கப். அடுத்து பேக்கிங் சோடா ஒரு சின்ன பிஞ்ச். அடுத்து உப்பு ஒரு கைப்பிடி அளவு. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். யூஸ்வலாக பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அழுத்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இது பாயில் பண்ண பொட்டேட்டோ. இதை நல்லா கையாலே மசிச்சுக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்பூன் வச்சு கூட மசிக்கலாம், பட் கையால் மசிக்கிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா மசித்து ஒன்றோட ஒன்று உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆன அப்புறம் இந்த ஆனியனை அதில் போடணும். அப்புறம் திருப்பி நல்லா மசிச்சுக்கணும். இது ஆக்சுவலி அந்த பானிபூரி உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு ஐட்டம். ஓகே, ஆனியனோட நல்லா பொட்டேட்டோ மிக்ஸ் ஆன பிறகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சோன்னு தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா அதை மேஷ் பண்ணிடணும். ஸோ இந்த பொட்டேட்டோவோட ஒன்று நல்லா கலந்துடணும். அப்போ தான் அந்த மினி பூரிக்குள்ளே நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த புதினா வாட்டர். அதுக்கு சில்லி இதெல்லாம் பிளெண்ட் பண்ண போகிறோம். இஞ்சி, அடுத்தது புதினா, கொத்தமல்லி, அடுத்து என்ன பண்ணணும், புளித்தண்ணி எடுத்து வச்சுருந்ததை இதில் ஊற்றிக்கணும். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா இதோடைய தண்ணியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி புழிஞ்சு விட்டுறணும். இதே மாதிரி ஃபியூ டைம்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய புதினா வாட்டர் கிடைக்கும். நான் திரும்பவும் மிக்சியில் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணி திருப்பி ஊற்றணும். ஸோ மறுபடியும் இதை ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு புதினா வாட்டர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புதினா வாட்டர் தேவையோ அத்தனை வாட்டி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வாட்டர் ஆட் பண்ணி இதில் கொஞ்சோன்னு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதோட ப்ராசஸ் எப்படின்னா, வழக்கமாக நம்ம பூரி சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி மாவு வளர்த்துக்கணும். இதில் என்ன ஒரே வித்தியாசம்னா, மினி பூரிக்கான மாவாக இதை வளர்த்துக்கணும்.
ஸோ இந்த பானிபூரி எபிசோட் உங்களை கவர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேறொரு எபிசோடில் இதே சேனல் 360 டிகிரியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.